வெல்கம் டு வைஷ்ணவிஸ் கிட்ஸ் கிச்சன். இந்த ரவா வாரத்துல நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நான் இன்னைக்கு பண்ண போற ரெசிபி ரவா பாஸ்போசா. இன்னைக்கு நம்ம ரெசிபியை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்ல ஒரு செலிபிரிட்டி நம்ம சேனலுக்கு வர போறாரு. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்க செலிபிரிட்டி சன் டிவி அண்ட் ஜி தமிழ் ஃப்ரேம் அவினாஷ் வந்திருக்காங்க. ஐயோ ரொம்ப நன்றி. இன்னைக்கு வடை இது பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? பொச பொசா ரவா பாஸ்போசா. ஏய் நீ உன்னாத வசிச்சா. பாஸ்போசான்னு சொல்றது ஒரு மிடில் ஈஸ்டர்ன் கிளாசிக் கேக் வெரைட்டி. நம்ம செய்ய போறது அதே பாஸ்போசா கேக் தாங்க. அதுக்கு என்ன தேவை, அதை எப்படி பண்றது வாங்க பார்க்கலாம். ரவா பாஸ்போசா செய்ய தேவையான பொருட்கள் வாங்க என்னன்னு பார்த்துக்கலாம். 2 கப் ரவை, 1 கப் பவுடர் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 100 கிராம்ஸ் பட்டர், 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பால். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க, சூடாக சேர்க்கக்கூடாது. மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா க்ரீம் ஆகிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பட்டரையும் பவுடர் சுகரையும் நல்லா க்ரீம் பண்ணிட்டேன். இது கூட நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 கப் எடுத்திருக்கேன், அதை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். நான் ஃபுல் க்ரீம் மில்கா சுண்ட காய்ச்சி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் இல்லைன்னு சொன்னீங்கன்னா மில்க் பவுடரோட தண்ணி சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா வரும். நான் ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் போட்டு சைடெல்லாம் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்துலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டேப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியே வந்துடும். இப்போ நம்ம இதை பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் உப்பு போட்டு ஒரு அலுமினியம் பிளேட் மேலே வச்சுக்கிறேன். இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை நான் மூடிடுறேன். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் பேக் ஆகட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் கத்தியில் டூத் பிக் வச்சு குத்தி பாருங்க, அதில் எதுவும் ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இப்படியே ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறமா இதை எடுத்து பீஸ் போட்டுக்கலாம். பாஸ்போசா நல்லா ஆறிடுச்சு. இப்போ கத்தி வச்சு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை லேசாக மேலே டேப் பண்ணாலே வந்துடும். இப்போ நான் ஒரு பேனில் தண்ணி எடுத்துருக்கேன், அது நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன்.
லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிறேன். ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதை இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை தான் நான் பாஸ்போசா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு பாஸ்போசாவோட ஃப்ளேவரும் தேவை. இதை நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரோஸோட ஃப்ளேவர் டாமினேட்டிங் ஆகிடும். ஹலோ, எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்படி முன்னாடி எல்லாம் வச்சுட்டு நீங்க நான் பேச வச்சுட்டே இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, இது ரவா வடைன்னு எனக்கு தெரியும். இது பேர் என்னது? இது வந்து பாஸ்போசா. பாஸ்போசா. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அப்படியா? சொல்லியிருந்தா நீங்க வரதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். நான் இப்போ உண்மையா சொல்றேன். உண்மையா சொல்ல போனா ரொம்ப அருமையா இருக்கு. வடை இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இது. நான் ஆக்சுவலா வடை ஆயில் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன் ஆயில் ஐட்டம்ஸ்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதுக்கு ஆயிலுக்கு அடிக்ட் ஆகணும்னு நான் விரும்பல, பட் நான் கொஞ்சம் சாப்பிட வர மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வடை. இப்போ என்ன சொன்னீங்க? பாஸ்போசா. பாஸ்போசா. ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க என்ன ஆட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கடை ஆரம்பிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா எபிசோடுங்க இருக்கா? நானும் அப்படியே அந்த சைடில் அந்த சாப்பிட்டு போயிருந்தேன். ரொம்ப அருமையாக சமைச்சிட்டு நான் வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப இதுவும் சரி காஃபி நான் முன்னாடியே டேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் போய் சாப்பிட்டு காஃபியா சரி, ஓகே விடுங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. இதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணோம். அப்பப்போ என்னையும் கூப்பிட்டா நான் அப்பப்போ டேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். சரியா? தேங்க்யூ ஃபார் கமிங். பரவாயில்ல, நான் தான் தேங்க்யூ சொல்லணும். கூப்பிட்டு நீங்கள் தானே சாப்பாடு கொடுத்தீங்க. இப்போ நான் தானே தேங்க்யூ சொல்லணும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதே மாதிரி கூப்பிட்டு அப்பப்போ கூப்பிட்டு சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி வந்துட்டு அவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கும் பார்க்கணுன்னு இருந்ததுன்னா வைஷ்ணவி கிட்ஸ் கிச்சனை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த கமெண்ட்டையும் அடிங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க. தேங்க்யூ. நான் இன்னைக்கு பண்ண ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்க வைஷ்ணவி. இது நம்ம கிட்ஸ் கிச்சன். சமைக்கலாம், சுவைக்கலாம்.